ஆமே. தேவன் நமக்கு தந்த கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. நம்முடைய வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நம்ம 4வது சப்ஜெக்ட் படிக்கிறோம். எதெல்லாம் முடித்திருக்கோன்னு யாரு சொல்றீங்க? முதலாவது சப்ஜெக்ட் பேர் என்ன? விசுவாசியின் அதிகாரம் இல்ல, கிங்டம் பிரின்சிபல். கிங்டம். தேவனுடைய ராஜ்யம். ஆமா, நீங்க எல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது நம்ம படித்த பாடம் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் முறை, கிங்டம் பிரின்சிபல் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது விசுவாசியின் அதிகாரம் பார்த்தோம். மூன்றாவது தேவன் நாம் சுகமாய் இருக்கிறதை விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம். லிவியா சிஸ்டர், நான் சொல்றது கரெக்டா? ஓகே, வெரி குட். நான்காவது ஆவி ஆத்துமா சரீரம் என்கிற இந்த பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எதிர்கால சந்ததிக்காக நான் இதை காண்பிக்க விரும்புகிறேன். ஆவி ஆத்துமா சரீரம் மிகவும் அடிப்படையான, அதே வேளையில மிகவும் வெளிப்பாடு நிறைந்த இந்த 4வது சப்ஜெக்டை படிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு 8வது வகுப்பு. இந்த புஸ்தகத்தில் உள்ள 14வது சாப்டர், அத்தியாயம் 14 நம்ம பல ரகசியங்களை கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஸோ இதை நாம் படிக்க படிக்க நம்முடைய உள்ளம், சொல்லுவாங்க, எழுதியிருக்கு பாருங்க, நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டாகிறது. இதில் இன்னைக்கு பங்கு பெற்று இருக்கிறவர்களும், ஜூம் மீட்டிங்ல பங்கு பெற்று இருக்கிறவர்களும், யூடியூப்ல கலந்து கொள்ளுகிறவர்களும், எதிர்காலத்துல இதை யூடியூப்ல பார்க்க போகிற அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவாராக. இப்பொழுது நம்ம வகுப்புக்கு சென்று விடலாம். தேவ பிள்ளைகளுடைய மகிமைக்காக தேவன் எதை ஏற்படுத்தி வைத்துள்ளார்? எஸ், கிரேஸ் சிஸ்டர். பாஸ்டர் 113வது பக்கத்துல தேவ ஞானத்தையே பேசுறோம். தேவ ஞானம், உங்கள் ஆவியான தேவ ஞானத்தை. வெரி குட். ஓகே, வெரி குட். அது யாருடைய மகிமைக்காக? அந்த வசனத்தை வாசித்துங்களா? நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது உங்கள் ஆவியானது தேவனுடைய மறைந்திருக்கிற ஞானத்தை பேசுகிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஆவியினால இரகசியங்களை பேசினாலும். 1 கொரிந்தியர் 14:2 அந்த இரகசியங்கள் என்ன? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். 1 கொரிந்தியர் 2:7 இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்தார். அந்த 1 கொரிந்தியர் 2:7 வாசித்துருவோம். பைபிள்ல இருந்து வாசித்துருவோம். யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:7 7வது வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். வெரி குட். அது யாருடைய மகிமைக்காக? எங்களுக்காக, நம்முடைய மகிமைக்காக. எதை நாம் பேசுகிறோம்? தேவ ஞானத்தை பேசுகிறோம். அந்த தேவ ஞானம் நமக்கு எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தை கூட. இயேசு கிறிஸ்துவே எங்களின் ஞானம். வெரி குட். அதை மறந்துட வேண்டாம். அது 1 கொரிந்தியர் 1:24, 26, 31. ஓகே. அடுத்து, அது எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? உலக தோற்றத்திற்கு முன்னே ஏற்படுத்தப்பட்டது. எப்பொழுது அது நமக்குள்ளே வந்து சேர்ந்தது? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டது. ஆமா. நம்முடைய எந்த பகுதியிலே நாம் அதை பெற்றிருக்கிறோம்? ஆவியிலே, ஆவி மனுஷன்ல பெற்றிருக்கிறோம். வெரி குட். இப்போ மகிமை என்றால் என்ன?
ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள். ஓகே, ஓகே, வெரி குட். அற்புதங்கள் வந்து ஆ. ஆசீர்வாதங்கள். அதாவது இப்படி சொல்லுங்க, அதாவது மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, செல்வம், செழிப்பு, எல்லாம். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் எல்லாம் நிறைந்த பேக்கேஜ். அது நம்முடைய மகிமைக்காக. அதை வாசிக்கலாம். 8:30 வாசிங்க. ரோமர் 8:30. இந்த 8:30 மனப்பாடம் செய்ய முடிந்தவங்க பண்ணி கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான வசனம். பிசாசு நம்ம பக்கத்திலே வரமாட்டான். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவைகளை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையுமாக்கி இருக்கிறார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். படுத்தியும் இருக்கிறார். ஆமென். We are glorified. We were called, we were made God's righteous, then we are glorified. Glorifiedனா இது தேவனுக்குரியது. ஆமா. இதை நீங்க ரிலேட் பண்ணணும்னா எரேமியா 33:9 சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்ய போகும் எல்லா நன்மை நிமித்தமும் அது தேவனுக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. பாருங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சரிங்களா? எந்த ஏரியாவெல்லாம் பாருங்க, குறிப்பா நாம் அப்பழுக்கற்றவர்கள் நம்முடைய ஆவி மனிதனிலே, நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர். இப்படி நம்முடைய ஸ்டேட்டஸ் தேவனுடைய ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டு. சரிங்களா? இதை நீங்க மறந்துடவே கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்து, பவுல் எல்லாம் என்ன செஞ்சாங்க? எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் விட்டு வைப்பதே இல்லை. தாங்கள் தான் தீர்வு என்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட உலகத்துல வாழ்ந்தாங்க. அதான் தேவர்கள். சரிங்களா? தேவன் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன். இவ்வளவு நாள் நம்ம எந்த ஒரு அறியாமையில இருந்தோம்னா, am I qualified? இன்னும் எனக்கு முழுமையான விடுதலை இல்லையே, am I qualified? இப்ப அதுக்கு உங்க மனசு எல்லாம் செட் ஆயிருக்கும். I am fully qualified in my spirit man. My Lord is so pleased with that. என்னை அழைத்த என் தகப்பனாகிய தேவன் என்னை குறித்து சந்தோஷமாய் இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் என்னுடைய ஆவி மனுஷரை மாத்திரமே பார்க்கிறார். அது முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறது. முற்றிலுமாக சூப்பர் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் அறிந்து கொள்ள இல்ல, பவுலுக்காக நன்றி சொல்லணும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மகிமைக்காக அந்த தேவ ஞானத்தையே நம்ம பேசுகிறோம். வெரி குட். 2வது கொஸ்டின் போயிடும். எந்த எண்ணங்கள் தேவனிடத்திலிருந்து வராதவை? ஜெயா சிஸ்டர், எந்த எண்ணங்கள் தேவனிடத்திலிருந்து வராதவை? தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து வராத எண்ணங்கள். பேஜ் வந்து 119. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப முக்கியம். பாருங்க, 119 பக்கத்துல டாப் பேராகிராஃப் பாட்டத்துல, எப்பொழுது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து வராத வண்ணங்கள் உங்கள் மனதிலே வந்து போகிறதோ உடனடியாக நீங்கள் முடிவு செய்து விடலாம், இது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்களேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், பைபிள்ல இருந்து சொல்லலாம். I have a personal testimony. இதை பத்தின ஒரு காரியம் என்னோட சொந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன் பிரதர். ஒரு காலகட்டத்துல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் செய்து அதுல நிறைய பணத்தை முதலீடு செய்து அதனால பார்க்கும்போது தோல்வி மாதிரி தெரிஞ்சிச்சுது. அதை நான் ரொம்ப கற்பனையில இந்த மனசுல தோல்வியில முடிஞ்சு நான் ஒன்றுமில்லாம போயிடுவேன்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல, இது வந்து இயர் 2000ல நடந்தது, அதை ரொம்ப இமேஜின் பண்ணி அந்த நெகட்டிவான காரியங்களை நான் என்னுடைய சொந்த எண்ணங்கள்னு சொல்லி நான் அதை உள்வாங்கி அதனால சில தீமையான அவுட்கம்மை நான் சந்திச்ச பிற்பாடு ஆவியான எனக்கு சொல்லி கொடுத்தார், அது உன்னுடைய எண்ணங்கள் அல்ல, நீ வார்த்தைக்கு முறை நான் சிந்திக்க காரணத்தினால அதை கற்பனை பண்ணி
ரொம்ப சரீரத்திலையும் சிக்காகி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ம் பரிசுத்த ஆவியான உயிர்ப்பிச்சு பிறகுதான் நான் ம் உற்சாகமா கர்த்தருடைய பணியை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த வார்த்தைக்கு மாறான எண்ணங்கள் இப்ப எனக்கு அந்த நேரத்துல வெரி குட். அவர் எனக்கு ஆ தரித்திரரானார், இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை தெரிஞ்சிருந்துச்சு, ஆனா அதை நான் பிராக்டிஸ் பண்ணல. கரெக்ட். ஓகே, இப்போ இதுல வந்து எந்த வசனத்தை நம்ம நினைக்கணும்? அவன் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாய்க்கும். ஆமென். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் இல்லையா? தவறான தொழில் நம்ம செய்ய போறது இல்ல. அது நல்ல அப்படி அப்படி இன்னும் ஒன்று ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். நான் ஒரு தவறான மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தேவன் ஆ அந்த நேரத்துல அப்படி ஒரு நெகட்டிவான தோட் எனக்கு வந்தது பிரதர். சிஸ்டர், அந்த எண்ணம் வராத நபர் யாருமே கிடையாது. அந்த இல்ல, நேரத்துல வார்த்தைக்கு முரணான அந்த காரியம் கரெக்ட். married ஆ ஆமா ஆமா போயிட்டேன். ஆமா. இதுல பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு திங்க் பண்ணோம்னா, ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தாலும் அந்த தீமையும் தேவன் நன்மையாக மாற்றுவார். இது உண்மையிலும் உண்மை. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டு. இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை வந்த உடனே இது தேவனுடைய சித்தம் இல்லையோ? அதனாலதான் நான் அதை ஜெயிக்கிறது தான் நான் சொல்றேன். நம்ம செய்கிறது எல்லாம் நன்மையாகத்தான் முடியும். பைபிள்ல ஒரு சில உதாரணங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். பாருங்களேன், பாருங்க, பெலிஸ்தர் வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதிகள். அப்போ அந்த இடத்துல வெற்றிதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வெற்றி என்பது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. சவுல் மனதுல என்ன ஓடி இருக்கும்? இது ஒருவேளை தேவனுடைய சித்தம் இல்லையோ? இல்லையா? ஆனா அதே இடத்துலதான், அதே சூழ்நிலையில ஆட்டு இடையனுக்கு பாருங்க, அது என்ன சிந்தை? தேவனிடத்திலிருந்து வந்தது. பதில் என்ன பதில்? எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து வராத எண்ணங்கள் உங்கள் மனதிலே வந்து போகிறதோ உடனடியாக நீங்கள் முடிவு செய்து விடலாம், இது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. ஒரு பொதுவா ஒரு வியாதி வரும்போது வந்துரும் பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு ஃபீவர் வந்தா கூட நம்ம மனசு எங்க போயிருது? அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ? ஆனா நம்ம எந்த வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறோம்? நீடித்த நாட்களால் என்னை திருப்தி ஆக்குவார். தேவன் சொன்ன 120 ஆண்டுகளும் நான் பலசாலியா வாழ்வேன். இல்லையா? இதுதான். அப்போ ஒரு பிரச்சனையினுடைய முடிவு எங்கே துவங்குகிறது என்றால் எண்ணங்களில தான் தோணுது. அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். இல்லையா? ஆனாலும் விழுந்து போன இந்த உலகத்திலே இது வந்து நமக்கு ஒரு அன்றாட போராட்டம். சின்ன சின்ன காரியங்கள்லயும் வருது, பெரிய காரியத்துல வருது. ஒரு ஆள் மனதுல நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும், நான் தான் ஜெயம் எடுப்பேன், நான் தான் வெற்றி சிறப்பேன் என்கிற ஒரு நல்ல கரெக்டான டெஸ்ட் பண்ணி சொன்னீங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. அவன் இன்னும் கூட சிலருக்கு இருக்குன்னு என்னுடைய மனதில் தோணுது. பிரதர், உங்களுக்கு தெரியாது, நான் நிச்சயமாகவே இந்த திருமணம் தேவனுடைய சித்தம் அல்ல என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு மனதை மாற்றுங்கள். சரிங்களா? தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதாகவே நடத்துகிறார் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. பெரிய சமாதானத்தை, பெரிய சந்தோஷத்தை தேவன் நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். மூன்றாவது கேள்வி போயிடும். அந்நிய பாஷையில் பேசும்போது எங்கே எதை கட்டவிழ்த்து விடுகிறோம்? எஸ் சிஸ்டர் ஸ்டீஃபன் இதியா. 111வது பக்கத்துல இருக்கு. அந்நிய பாஷையில் ஜெபிப்பது மற்றொரு முறையில் கிறிஸ்துவின் சிந்தையை கட்டவிழ்க்கும் வழியாகும். வெரி குட். 115வது பக்கத்துல இருக்கு, அங்கே இருக்குது பாருங்க. ரெண்டுலும் இருக்கு பாஸ், ரெண்டும் எழுதி இருக்கிறேன். 15ம் 16 இருக்கு. ரைட். ஆமா ஆமா. கேள்வி பதில் நான் சொல்லிடுறேன். அந்நிய பாஷையில் பேசும்போது எங்கே எதை கட்டவிழ்க்கிறோம் என்றால், இதுல பாத்துறோமா? 115வது பக்கத்துக்கு வாங்க. 115 மிடில், உள்ளிருந்து வெளியே. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்நிய பாஷையில் ஜெபியுங்கள். அப்படி செய்யும் பொழுது வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக உங்கள் சிந்தனை மண்டலத்தில் கிறிஸ்துவின் சிந்தையை கட்டவிழ்க்கிறீர்கள். அப்போ ஒரு டவுட் வருது,
ஒரு பயம் வருது இல்லையா, ஒரு அவிசுவாசம் வருது, ஒரு நடுக்கம் வருது என்று சொன்ன உடனே நம்ம என்ன செய்யலாம்? அந்நிய பாஷையில பேசுகிற கலாச்சாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சிந்தனை மண்டலத்தில் அப்ப பிரச்சனை முதலாவது எங்கதான் தோன்றுது? சிந்தையில தான் நமக்கு தோணுது. ஆமா, இதைத்தான் ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லுகிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தோல்வியா வெற்றியா, ஆரோக்கியமா அல்லது இந்த வியாதி பெரிய வியாதியா மாறிடுமா இல்லையா? எங்கதான் தோங்குதுன்னா நம்முடைய எண்ணங்களிலே தோன்றுகிறது. எண்ணங்களுக்கு வேதம் கொடுத்திருக்கிற இன்னொரு பெயர் என்ன? ஆத்மா. ஆத்துமா, சோல். சரிங்களா? ஆமா, செக்குலர் வேர்ல்ட்ல கூட அதான் சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எப்படி எண்ணுகிறோமோ அப்படி வாழுவோம். இது வந்து இட் இஸ் பிப்ளிக்கல். ஆமா, 23:7 நீதிமொழிகள்ல வாசித்திருங்களா? நீதிமொழிகள் 23:7. வாசிக்கிறேன் பாஸ்டர். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. பாருங்க, இப்பொழுது நம்ம இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சோமோ அதான் இப்பொழுது ஹார்வெஸ்ட் பண்றோம். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நம்ம இதைத்தான் பவுல் சொல்றாரு 12:2, மனதை புதிதாக்குங்கள், எண்ணத்தை புதிதாக்குங்கள், எண்ணத்தை தேவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புங்கள். இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்ல நான் விரும்புகிறேன். we are called not only to defend. நம்ம வந்து டிஃபென்ஸ்ல விளையாடக்கூடாது, அஃபென்ஸ்ல விளையாடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பலவீனம், ஒரு துர்ச்செய்தி வருதுன்னா, ஒரு பலவீனம்னு எப்படி டாக்டர் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா, இல்ல நான் சுகமடைந்தேன், அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், தோல்வி எண்ணத்தை கொண்டு வர்ற பிசாசு அப்பாலே போ, அதோட நிறுத்தாம அஃபென்ஸ் போங்க, ஃபார்வர்டு போங்க. என்ன பண்ணோம்? நான் வந்து மரித்தோரையே எழுப்ப போறேன். பிசாச, யூ கேனாட் டிஸ்டர்ப் மீ. என்னுடைய விசுவாசத்தை நீ தொட முடியாது. நான் சுகமடைகிறது மாத்திரமல்ல, அநேக வியாதிக்காரர்களை நான் சுகப்படுத்துவேன். அப்படி அஃபென்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஒரு துர்ச்செய்தி வருது, உங்க சந்ததியில யாராவது ஒருத்தர் தவறான வழியில போறாங்க, அதை கேன்சல் பண்ணுங்க. எங்க கேன்சல் பண்ணும்? உங்களுடைய எண்ணத்துல கேன்சல். வேலை போ சாத்தானே, நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் சொன்னபடிதான் ஆகும் என்று வேத வசனம் சொல்லு. நான் சொல்லுகிறேன், என்னுடைய பேர பையன், அவன் பேரு என்னது, ராஜன், இயேசுவின் நாமத்தினால அவன் விடுதலை அடைகிறான் அப்படின்னு நீங்க அஃபென்ஸ் போங்க. இன்னும் நீங்க என்ன செய்யலாம்? அவனுடைய போட்டோ மொபைல்ல இருக்கிற கை வச்சு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன், நான் சொன்னபடிதான் ஆகும் என்று என் இயேசு என்னை பற்றி சொல்லி இருக்கிறார். என்னுடைய நாவின் அதிகாரத்தை கட்டவிழ்க்கிறேன். இவன் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரான், குடியிலிருந்து வெளியே வரான், ரட்சிக்கப்படுகிறான், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறான். இதுக்கு நம்ம சோம்பல் வரும், அதுக்கு அந்த சோம்பல்ல இருந்து வெளியே வரணும். இதை செய்யும் போது என்ன நடக்கும் பாருங்க. முதலாவது உங்க மனசுல ஒரு பீஸை என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த பாரத்தை சுமக்க மாட்டீங்க. ஐயோ இவன் இப்படி இருக்கிறானே இல்லையா? உங்களுக்கு முதலாவது விடுதலை. நீங்க பேசும் பொழுது, பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க இருதயத்துல மிகுந்த ஒரு தைரியம், சமாதானம் வந்துடும். ரெண்டாவது, இதை நீங்கள் மற்றவரிடத்துல சொல்லிக் கொடுங்க. அந்த ரிலேட்டிவ்க்கு சொல்லிக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நண்பனுக்கு சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் எடுத்து எழும்பி வாருங்க. நாம் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது என்று தைரியமா சொல்லுங்க. நீங்க வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள், எல்லாரும் ஒத்துக்கொள்வீங்க. நம்ம தேவருடைய பிள்ளைகள் யாருமே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழவே முடியாது, சாதனையாளராக தான் வாழ முடியும். இப்படிலாம் நீங்க எடுத்து பேச பழகுங்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, நீங்க விதையுங்க, கட்ட விழுங்கள். சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் அது முளைக்கணுமோ ஆவியானவருடைய பொறுப்பு. தைரியமா பேசுங்க, குதூகலமா இருங்க, மனநிலை எப்பொழுது பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, செக்குலர் வாழ்க்கையிலும் சரி, அல்டிமேட் என்ன, கல்மினேஷன் என்னன்னா,
மகிழ்ச்சியா இருக்கிறதா, சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதா. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் எதுவும் அல்ல, எது புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தில் சந்தோஷத்தை பாருங்க. யோவான்ல அதான் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் அது மாறாது, என்னுடைய சந்தோஷம் அது நிலையானது, என்னுடைய சந்தோஷம் அது நிறைவானது. அப்போ சந்தோஷமா யாரால இருக்க முடியும்னா ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கையை வாழுகிறவர்களா. அப்போ அந்த ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கையை நாமும் நம்முடைய சந்ததியாரும் நம்முடைய நண்பர்களும் ஃபெலோஷிப்ல இருக்கிற எல்லாரும் என்ஜாய் பண்ணனா நீங்க எடுத்து பேசுங்க. ஒரு துர்ச்செய்தி வருது, தைரியமா பேசுங்க. சரிங்களா? நடக்காட்டாலும் பரவாயில்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிதான் சொல்றாங்க. எப்பா எங்க தேவன் எங்களை தப்பு வைக்காட்டும் பரவாயில்லப்பா, நீர் நிறுத்தின போர் சிலையை வணங்க மாட்டோம். அப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுறீங்க. சரிங்களா? ஒரு குழந்தைக்கு சொல்றீங்க, எப்பா நீ தான் டாப் ரேங்கர், 70 மார்க் 80 மார்க் வாங்குறான் உங்க பேர பிள்ளை. அவன் வந்து என்ன செய்யறான், உங்ககிட்ட பாட்டிமா நான் இன்னைக்கு எக்ஸாம் போறேன், நீ என்ன எக்ஸாம் கேட்குறீங்க? மேத்தமேட்டிக்ஸ். இயேசு நாமத்தினால் நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த நேரம் எந்த விசுவாசம் வருதோ அதை சொல்லுங்க. அட்லீஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னா 90+ சொல்லணும். தைரியமா சொல்லுங்க. 50 மார்க் வாங்குறவங்களுக்கு நீ 90+ சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் பெருகிறோம். நீங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, சென்ட மார்க் வாங்குறா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க சொல்லாம யாரு சொல்லுவார்கள்? யோசிங்க. ஆமா, வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல படிக்கிறவங்களால தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும் பாருங்க. தைரியமா சொல்லுங்க. எந்த எந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றோம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை? சொன்னபடியே ஆகும். சொன்னபடியே ஆகும். அவ்வளவுதானே? வெரி குட். யூ ஆல் ஆர் ஃபுல்லி எக்யூப்ட் டு பிளஸ். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சொல்றதுக்கு உங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்குள்ள நீங்க பேசும் பொழுது, சின்ன ஃபேமிலியில ஏதாவது கூடும் பொழுது டைம் இருந்தா இதை பேசுங்க. நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றத நீங்க நோட்ல எல்லாரும் எழுதுறீங்க, அதுல ஒரு அண்டர்லைன் பண்ணி திஸ் இஸ் ஃபார் டிஸ்கஷன், எஃப்டின்னு போடுங்க, ஃபார் டிஸ்கஷன். அப்ப என்ன செய்யணும், ஏதாவது வாக்கு வரும்போது இதை நீங்க எடுத்து சொல்லலாம். பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட சாப்பிடும் பொழுது இப்படிலாம் இருக்குமா பைபிள்ல, அப்படிலாம் சொல்லலாம் இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தந்து இருக்கிறார். அந்த ஞானம் தேவ ஞானம். அந்த தேவ ஞானம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய மகிமைக்காக. வெரி குட். 4வது கொஸ்டின் போயிடலாம். வெளிப்பாட்டை வேகமாக பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய 3 யாவை? வெரி குட். ரஞ்சனியை படிச்சீங்களா? ஓகே, சொல்றேன். வெரி குட், சொல்லுங்க. வெளிப்பாட்டு அடைய வேகமான பாதை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தல், அந்நிய பாஷையில் பேசுதல், வியாக்கியானத்தை பெறுவதே ஆகும். வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி குட் சிஸ்டர் ரஞ்சனி. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தல் இல்லையா? இப்ப நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது வார்த்தையை தியானிக்கிறீங்க, கிளாஸ்லயே வார்த்தையை தியானிக்கிறீங்க. 2வது அந்நிய பாஷையில என்னுடைய ஞானத்தின்படி நான் புரிந்து கொண்டிருக்கிறபடி உங்க குழுவுல எல்லாருமே நல்ல அந்நிய பாஷை பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆமா, ஒருவேளை இன்னும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாமல் யாரு இருந்தா, லிதியா சிஸ்டர் யாரு உங்க டீம்ல யாரும் அப்படி லீட் பண்றாங்களா? என்னத பாஷை சொல்றீங்க? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பெறாதவர்களை நீங்க நடத்துறதுக்கு யாராவது உங்க டீம்ல? எஸ் பாஸ்டர். வெரி குட், வெரி குட். நீங்க லிதியா சிஸ்டர், ஜெயா சிஸ்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. குற்ற உணர்வுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, எல்லாரும் அந்நிய பாஷை பேசல அப்படின்னு பவுல் சொல்றாரு. சரிங்களா? ஆனாலும் நீங்க விசுவாசத்தோட பேசுங்க. வியாக்கியானம், அதாவது அதனுடைய விளக்கத்தை பெறுங்கள் என்று சொல்றாரு. ஏன்னா அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவர் இடைப்படுகிறார், அதற்குரிய வெளிச்சத்தை தருகிறாரு. சரிங்களா? சோ இப்படி வசனத்துல மூழ்கினவர்கள். சரிங்களா? ஆமா, வசனத்துல மூழ்கணும், அவ்வளவுதான். ஆமா, வசனத்துல மூழ்கணும். இதை போல சந்தோஷமான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் பெரிய ஒரு நோக்கத்திற்காக
ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த டிஸ்கஷனுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வந்ததல்ல, உங்கள் சந்ததியில கண்டிப்பா மாற்றம் வந்திருக்கும். உங்க கணவன், உங்களுடைய மனைவி, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மத்தியிலும் கண்டிப்பாக மாற்றம் வந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் வேத வசனத்தை, சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். 5வது கொஸ்டின் போயிடலாம். எதை தூக்கி எறிய வேண்டும்? வெரி குட். மேட்சி சிஸ்டர். பாஸ்டர் 112வது பக்கம். நான் விசுவாசிப்பதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா எண்ணங்களையும் நான் தூக்கி எறியவன். கரெக்ட். ரொம்ப முக்கியமான, எல்லா கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின் தான். எண்ணத்திலே நம்ம கிள்ளி எறிஞ்சிடணும் இல்லையா? எண்ணத்துல என்ன செய்யணும்? வசனத்தை ரெஃபர் பண்ணிட வேண்டியதான். ஒரு பேட் ரிப்போர்ட் வருது ஹாஸ்பிட்டல் இருந்து, உடனே நமக்கு வசனம் தான். அவருடைய தழும்புகளால் குணமானோம். சரிங்களா? அவரே நம் பரிகாரியாகிய கர்த்தர், அதாவது அவரே நம்முடைய டாக்டர். இந்த வசனங்கள்லாம் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? அப்போ எண்ணத்திலே கிள்ளி எறிய வேண்டுமா என்று நீங்க எழுதி கொள்ளலாம். எண்ணத்திலேயே, எண்ண நிலையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஆனா உள்ள போகும். இது இப்படி மாறிடுமோ, அப்படி மாறிடுமோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி மாறிடுமோ, இப்படி. இதை நீங்க வேற ஆப்ஷனே கிடையாது பாருங்க. அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் விரும்பாத ஒரு காரியத்தை உங்க ஃபேமிலியில யாராவது செஞ்சாங்கன்னா அதை எதிர்த்து நில்லுங்க. தலைப்போ சாத்தானே, கண்டிப்பா அவர் அதுல இருந்து வெளியே வர்றாரு. எண்ணத்தை சரி பண்ணுங்க. பிசாசை, அவிசுவாசத்தை தர்ற பிசாச அல்லது அவிசுவாசமாகிய பிசாச வெளியே போ. அவர் சமீபத்துல இருந்தா என்ன செய்யலாம்? உங்க கூட இருக்கிற ஒரு நபரு வழி தவறி போகிறார் என்றால் என்ன விசுவாசத்துல கிரியை செய்யலாம்? தண்ணிய நாங்க ப்ரே சொல்லி வெரி குட், போய் ரூம்ல தெளிச்சு விடலாம். வெரி குட். ஆமா. ஸோ ஏதோ ஒரு சிஸ்டர் போன வாரம் கேட்டாங்க, ஒவ்வொரு வகுப்புலையும் நீங்க தண்ணி ப்ரேயர் பண்ணி தாருங்கன்னு சொல்லி. ஸோ நீங்க தண்ணி எடுத்து வைத்துக்கொள்ள ஞாபகப்படுத்துங்க. அதே நேரத்துல நான் என்ன விரும்புறேன்னா, நீங்களும் அப்படி பேசி தெளிச்சா போதும். குடிக்க கொடுக்கலாம். முதலாவது குடிக்க வேண்டியது நீங்க தான். எனக்கு தோல்வி எண்ணத்தை கொண்டு வர்ற பிசாசு, அப்பாலே போ சாத்தானேன்னு ஒரு காலட்டமா தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. மைண்ட் செட் மாறுது. மைண்ட் செட் மாத்திரத்தானே அதை செய்யணும். ஏதோ விசுவாசத்துல பைத்தியக்காரத்தனமான ஒரு கிரியை செய்யலாம். ரைட்? அப்புறம் அந்த போட்டோவை பார்த்து பேசலாம். சரிங்களா? ஆமா, கொஞ்ச நாள் அந்த போட்டோவை எங்க வைங்க? எங்கேயாவது நீங்க அடிக்கடி பாக்குற இடத்துல வைங்க. பார்த்து பேசுங்க. பிசாச, இந்த தம்பியை விட்டு விடு, இவன் சரியான பாதையில தான் நடப்பான். என் மனசே, நீ ஏன் அவிசுவாசப்படுற? நம்ம பிள்ளை சத்தியத்துக்குள்ளதான் நடப்பா. இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்தை போராட நீங்க வெகுண்டு எழ வேண்டும். யாருக்கும் ஜெபம் பண்ணலாம். அப்படி சரிங்களா? நம்ம அம்மா அப்பாவுக்கும் ஜெபம் பண்ணலாம். யாருக்காக நம்ம விசுவாசத்துல கிரியை செய்வோம். ஆமா, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். பாருங்க, நீங்க பேசுற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா பைபிள் பேஸ்டா தான் நீங்க பேசுவீங்க. ஒரு நபர் சுகமா இருக்கிறது தேவருடைய விருப்பம். ஒரு செய்தி வருது, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, இந்த நபருக்கு ஒரு ஆக்சிடென்ட் உடனே நீங்க கேன்சல்ங்கணும். அவங்களுக்கு அது கேட்கணும். ஐ கேன்சல் திஸ். உடனே அவங்க கேட்பாங்க, என்ன பேசுறீங்க அப்படிம்பாங்க. இல்லம்மா, இது ஒண்ணுமே பிரச்சனை வராது. சரிங்களா? எந்த பெரிய டேமேஜ் ஆனாலும் இப்பொழுதே எலும்புகள்லாம் ஒட்டிக்கொள்ளும். அந்த ஸ்டைலுக்கு வந்துருவோன்னா, அந்த ஸ்டைல் லைஃபுக்கு வந்துருவோம். ஆமா, வேற லைஃப் எல்லாம் போர் அடிச்சிடும். நெகட்டிவ் ரிசல்ட் வரலாம். ஓகே, எத்தனாவது கொஸ்டின் அடுத்தது? 6. ஓகே. ஓகே, எது வெளிப்பாடு? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அடுத்தது யார் இருக்கிறாங்க? மெர்சி அசிஸ்டர் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? அடுத்தது யாரு?
என்னையா கேட்டீங்க? நான் தான் இப்ப ஆன்சர் பண்ணினா. ஓகே. ஓகே ஓகே, நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்களா ஆன்சர்? ஓகே, இப்போ அனட்டா சிஸ்டர், ஜெயக்குமார் அனட்டா. பரிசுத்த ஆவியினால் மறுபடி பிறந்த எங்கள் ஆவியில் சாட்சி கொடுக்க எங்கள் ஆத்மாவானது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பெறுகிற சத்தியமே வெளிப்பாடு. ஓகே, அது எங்களுக்குள் உயிர் பெறும் திடீரென்று. ஓகே, எந்த வசனம் சொல்லு, எந்த பகுதியில இருக்கு சிஸ்டர்? எத்தனாவது பேஜ்? நான் எடுத்தது 115 பாட்டம்ல இருந்து தொடங்கி 114 ஓகே, டாப். கரெக்ட். பாருங்க, அது இது ஃபுல்லாவே நான் வாசிக்கிறேன் பாருங்க. 115 பாட்டம் மோஸ்ட் என்னன்னா, வெளிப்பாட்டின் அறிவானது பரிசுத்த ஆவியினால் மறுபடி பிறந்த உங்கள் ஆவியில் சாட்சி கொடுக்க உங்கள் ஆத்துமாவானது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பெறுகிற சத்தியமாக உள்ளது. நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை யோசித்து கொண்டோ கேட்டுக்கொண்டோ இருக்கும் பொழுது திடீரென்று அது உங்களுக்குள்ளே உயிர் பெறும். அதுவே வெளிப்பாடு ஆகும். ரைட்? அது எக்ஸாம்பிள் அடுத்த பேராகிராஃப்ல இருக்கு. இதை நீங்க அப்படி கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் பாருங்களேன். யாராவது கூட எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தா நீங்க சொல்லலாம். எனக்கு இருக்குது பாஸ்டர். நான் அந்த கண்மலையின் மேல கழட்டின வீடு வந்து உடையாம இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு நான் இந்த மகனுக்கு லைஃப் பார்ட்னர் யோசிச்சு கொண்டிருக்கும் போது அவர் எனக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்தவர். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கல்யாணம் கட்ட வேணும், பிரஜாதி அந்த வெளிப்பாடு உயிர் பெற்றது எனக்கு. வெரி குட். நமக்கு இந்த வகுப்பு இன்ட்ரெஸ்டா இருக்குது காரணமே அந்த ரெவலேஷன் நாலேஜ் தான். சரிங்களா? ஆமா, எல்லாருக்கும் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க. அது ஆண்டவருடைய ஆவியானவர் தருகிற அந்த ரெவலேஷன். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்பாடு அதாவது யாரு சீர்கெட்டு போகிறார்கள்? தரிசனம் இல்லாத இடத்தில். அதனுடைய ஒரிஜினல் பாஷை என்னன்னா, வெளிப்பாடு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். நம்ம எத்தனைதான் வசனத்தை வாசித்தாலும் அந்த வெளிப்பாடு அறிவன் இல்லைன்னா அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆமா, உங்க சர்ச்சிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்ல பக்தி இருப்பாங்க, ஆனா ரெவலேஷன் நாலேஜ் இல்லாமலே இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த வசனம் வேலை செய்கிறது இல்லை. அவர்களுக்கு அந்த வசனம் வேலை செய்கிறது இல்லை. தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டுல வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு இருந்தது? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். புதிய ஏற்பாட்டுல பவுலுக்கு என்ன வெளிப்பாடு இருந்தது? அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய். வெரி குட், நல்ல வெளிப்பாடு. வேற என்ன வெளிப்பாடு அவன் சொல்றான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ I can do all things through Christ which strengthens me. Yes. ஆமா, என்னுடைய பலனாக என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்காருப்பா. அதனால நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் செய்வேன். ஆமா, இப்பவும் நமக்கு அந்த தெம்பு வருது பாருங்க. என்னால எல்லாம் செய்ய முடியும், ஏனென்றால் தேவன் என்னை தகுதிப்படுத்தி விட்டார். நீங்க அந்த வெளிப்பாடு இல்லைன்னா முக்கியமான வசனங்கள் இருளாகவே இருந்து விடுகிறது. பலமுறை நம்ம வாசித்திருக்கோம் இல்லையா? இந்த சத்தியத்தை அறிவதற்கு முன்பதாகவே பல முறை பல வசனங்களை வாசித்திருக்கோம். நம்ம மைண்ட்ல அது டச் பண்ணவே இல்லை பாருங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்க, இதெல்லாம் நமக்கு ஒரு சம்மதம் இல்லாத வசனமாக இருந்தது இல்லையா? ஆமா, சோ இதை நமக்கு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்த ஆண்ட்ரூ உமக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்க. இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நிஜமாக மாறிவிட்டன. இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். சத்தியம் எப்பொழுது நம் வாழ்வில் உண்மையாக அல்லது அனுபவமாக மாறும்?
முக்கியமான கேள்வி இல்ல. சத்தியம் எப்பொழுது இல்லையா? நிறைய ப்ராமிஸ் இருக்கு, நிறைய வாக்கு தத்துவம் இருக்குது. அது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகும், வெளிப்படும்? ஏன் சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர்? ஸ்தோத்திரம். 100வது பக்கம் பாஸ்டர். அந்த கடைசி பந்தியிலே, எப்பொழுது உங்கள் சிந்தனை மண்டலத்திலே சத்தியத்தை ஏற்று அரவணைத்துக் கொள்கிறீர்களோ உங்கள் ஆவியானது அதோடு இணைந்து ஒத்துழைக்கிறது. இந்த இணைப்பு ஏற்பட்ட உடனே சத்தியமானது உங்களுக்குள் போய்விடுகிறது. இப்பொழுது அது உங்களுக்கு வெளிப்பாட்டாகவும் உண்மையாகவும் மாறுகிறது. வெரி குட். இதுல நீங்க விளக்கி சொல்லுங்களேன், என்ன புரிஞ்சிருக்கீங்க? நாங்கள் அந்த எங்களுடைய சிந்தையில கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிற வேளையில எங்களுடைய ஆவி சிந்தியோட ஒத்துழைக்குது, அதாவது ஆத்மாவோடு ஒத்துழைக்கிறது. இந்த இணைப்பு ஏற்பட்ட உடனே சத்தியமானது எங்களுக்குள் அது எங்களுக்கு வெளிப்பாடாகவும் மாறுகிறது. இன்னொரு இடத்துல இருக்கு பாருங்க, 111வது பக்கம் 3வது பேராகிராஃப்ல அதே விளக்கம் தான். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது ஒரு மனதை அடைவதற்கும் தேவனுடைய வல்லமையை விவரிப்பதற்கும் முக்கியமான வழியாக இருக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது. அடுத்து, கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் ஆவியின் சிந்தையானது கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட முழுவதுமாக ஒத்து போகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியமானது உங்கள் சிந்தனை மண்டலத்தில் வேரூன்றும் பொழுது உங்கள் ஆவியின் சிந்தையில் உள்ள அதே அறிவானது உங்களுக்குள் எழும்பி அது உங்களுடையதாகிறது. அது தேவனுடைய வல்லமையை இழுத்து உள்ளே தக்க வைத்து காண்கிற மண்டலத்திலே அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்கள் அதன் செயல்களை காண ஆரம்பிக்கிறீர்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சில செய்திகள்ல மொபைல் போனை எடுத்து காண்பிக்கிறேன், அப்புறம் அந்த இது டேபை காமிக்கிறேன். அது அந்த டைம்ல ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் தர்றாரு. ஏன்னா எதை நான் ரெஃபர் பண்றேன்? என்னுடைய சிந்தையில பைபிள்ல இப்படிதான் நடந்திருக்கு. அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டவங்க சுகமானார்கள், அவருடைய நிழல் பட்டு சுகமானார்கள் இல்லையா? அப்போ அந்த நேரத்துல ஒரு ரெவலேஷன் வர்றதுனால மிராக்கிள் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம இதுலதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் அந்த மொபைல் போனை தொட்ட கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொன்னேன். அதுலதான் நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு அன்றாட அனுபவமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பகுதியிலையும் நீங்க இதை ஒர்க் பண்ணுங்க. தேவன் ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே நம்ம இப்படி ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். இது சிம்பிளா சொல்ல போனா, ஆவியில் பெற்றுள்ள 100% ஆசீர்வாதங்களை சிந்தனை மண்டலம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது ஒன்று காரியம் தெரிஞ்சிட்டு, என்னுடைய ஸ்பிரிட் மேன்ல 2 காரியங்கள் நடந்திருக்கு குறைந்தது. ஒன்று, ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபை இன் மை ஸ்பிரிட் மேன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை என்னுடைய ஸ்பிரிட் மேன்ல நிறைந்து இருக்கிறது. இப்போ நம்முடைய திங்கிங்கும் அதுக்கு ஒத்து வந்துட்டுனா துருவாயிடும். ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாம் சின்ன சின்ன அளவுல செய்ய கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை கண்டினியூ பண்றதுக்கு தான் நம்ம போட்டு திரும்ப திரும்ப என்ன செய்யறோம், இதை படிக்கிறோம். ஓரளவு வளர்ந்துட்டோம். ஆமா, இன்னும் களத்துல இறங்குற நேரம். மகேஸ்வரி சிஸ்டருக்குலாம் நிறைய டைம் இருக்கும். பழைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, போன்ல கூப்பிட்டு எப்படி இருக்கிறாருப்பாங்க, கேளுங்க. அது ஏன் கேட்குறீங்க? என் ஹஸ்பண்ட் படுக்கையில இருக்காருப்பாங்க. பண்ணி எடுமா, பிளஸ் பண்ணி தரேன், கொடு. அற்புதம் ஆண்டவர் கண்டிப்பா செய்வாருங்க. அது நான் கிறிஸ்டியன்னா உடனே ஏற்றுக்கொள்வாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா கடவுள்ன உடனே அவங்களுக்கு ஒரு பயம் பக்தி வந்துருது. தேங்க்யூ லார்ட், நம்மை தான் நம்பி இருக்கிறார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? 21ஆம் நூற்றாண்டுல பரலோகம் நம்ம தான் அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறது. ஆகினால்தான் நம்ம டைம் எடுத்து இதை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு விருப்பத்தையும் வாஞ்சையையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். யூடியூப்ல இணைந்திருக்கிற நீங்களும் சரி, எதிர்காலத்துல பார்க்க போற நபர்களும் சரி, அந்தந்த நூற்றாண்டிற்கு அந்தந்த தலைமுறையிலே வாழுகிற விசுவாசிகளை பரலோகம் இருக்கிறது. நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். அந்த வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கை. இந்த மேலான காரியங்களை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண குறைவானவைகள் தானாகவே டிசப்பியர் ஆயிடுது, மறைஞ்சு போகிறது. நிறைவானது வரும் பொழுது
குறைவானது ஒளிந்து போகும், அது திரும்ப தலை தூக்காது. கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடும். இவை Thank you, Lord. இரண்டும் ஒத்து போகும். வெரி குட். ஜெயா சிஸ்டர் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? சொல்லிட்டீங்களா இல்லையோ? சொல்லிட்டேன். ஓகே. பிலிப் பிரதர், எந்த எண்ணங்கள் எவை இரண்டும் ஒத்து போகும்? எஸ் பிரதர். The spirit and the word always agree. எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 119ல டாப்ல இருக்கு பாருங்க. ஒவ்வொரு எண்ணத்தையும் வேத வசனத்திலிருந்து நிதானிக்க வேண்டும். ஆவியும் வார்த்தையும் எப்பொழுதும் ஒத்து போகும். 1 யோவான் 5:7 என்ன சொல்லுது பார்த்துருவோம். ஒன்று யோவான் 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். இல்ல சிஸ்டர், அது 1 யோவான் 5:7 வாசிங்க. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்களே. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளை 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஓகே, பாருங்க, எத்தனை பேர் நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஆவி மனிதன் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். சரிங்களா? தேவனுடைய வார்த்தை என்பதே ஆவிதான். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் அந்த ஆவிக்குள்ளே ஜீவனுடையதாகவும் இருக்கிறது. ரைட்? அப்போ ஆவி என்றாலே தேவனுடைய வார்த்தை. சோ நம்முடைய ஆவி மனிதன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறது. அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் நம்ம நடத்துறோம். ஆமா, இது எனக்குரியது, என்னாலும் இதை செய்ய முடியும், என்னாலும் வியாதி இல்லாம வாழ முடியும். அதான் நம்ம அந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க எல்லாம் வந்துட்டீங்க பாருங்க. சரிங்களா? எவை இரண்டு ஒத்து போகும் என்றால் ஆவியும் வார்த்தையும். அதாவது நம்முடைய ஆவி மனுஷன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற நபராக இருக்கிறான். சரிங்களா? அதுக்கு நமக்கு ஸ்ட்ரகிள் கிடையாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆத்மா ஆவியிலே பெற்றிருக்கிற அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய அதாவது வெளிப்படுகிறது, அற்புதம் வெளிப்படுகிறது, ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது, அன்பு வெளிப்படுகிறது, அத்தனை அற்புதங்களும் நடக்கிறது. 9வது கொஸ்டின் போயிடலாம். பக்தி விருத்தி என்பதின் இரு அர்த்தங்கள் யாவை? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லலாம், வீடியோல வராதவங்க எல்லாம் சொல்ல. கேள்வி என்னன்னா, பக்தி விருத்தி என்பதின் இரு அர்த்தங்கள் யாவை? எழுப்பி கட்டுதல் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை ஊக்குவித்தல். ஓகே, அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். பக்தி விருத்தி என்பது நாங்க விருத்தியனை இம்ப்ரூவ் பண்றது. ஆமா, அதாவது வார்த்தையின் மூலம் நாங்க எங்களோட இத இம்ப்ரூவ் பண்றோம். அதிலே தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அதாவது 112 மிடில் பேராகிராஃப் பாருங்க. அந்நிய பாஷையில் ஜெயிப்பதாலே நீங்கள் உங்களையே ஊன்ற கட்டுகிறீர்கள். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி என்பதற்கு எழும்பி கட்டுதல் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்பது அர்த்தமாகும். உங்கள் ஆத்துமாதான் வளர்ந்து கட்டப்படுகிறது, ஏனெனில் உங்கள் ஆவி ஏற்கனவே பரிசுத்தமாகவும் பூரணமாகவும் இருக்கிறது. அதாவது நம்முடைய திங்கிங் உற்சாகம் அடைகிறது. எனக்கு கேரண்டடா சொல்ல முடியும், நம்ம வகுப்புக்கு ரெகுலரா வர்றவங்க கண்டிப்பா உங்களுடைய எண்ணத்துல ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை, ஒரு குதூகலம், அது இல்லாம இருக்கவே முடியாது. அதற்கு அடையாளம் என்னன்னா,
இப்போ ஆரம்பத்துல உங்க முகங்கள் சோர்வா இருந்தது. இப்ப எல்லா முகமும் ஒரு பிரகாசம் அடைச்சிட்டு பாருங்க. இப்ப நம்ம மறந்துட்டோம். ஏன்னா எல்லா முகமும் பிரகாசம் ஆயிட்டு. கரெக்டா? ஆமா ஆமா. அதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அப்போ நம்முடைய எண்ணத்திலே உயிர் மீட்சி, நம்முடைய எண்ணத்திலே ஒரு குதூகலம், நம்முடைய எண்ணத்திலே ஒரு நம்பிக்கை. இதுல நம்ம என்ன செய்யணும்னா வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எழும்பி கட்டுதல் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை ஊக்குவித்தல், அதுதான் பக்தி விருத்தி. அதான் நம்ம செய்யிட்டே இருக்கோம் பாருங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்க ஊக்குவிக்கிறீங்க, நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உட்கார்றீங்க, வகுப்புல இன்வால்வ் பண்றீங்க. இவைகள் எல்லாமே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. எது பக்தி விருத்தி என்றால் உங்களுடைய எண்ணத்துல ஒரு டிவைன் பீஸ், டிவைன் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் வருது பாருங்க. எழும்பி கட்டுதல், ஆவிக்குரிய வளர்ச்சி. இன்னும் டிசைர் கூடுது பாருங்க. ஐயோ, இன்னும் நான் இவரை அறியணுமே, இவரை அறியணுமே, இவரை அறியணுமே. எல்லா மேட்டரும் எல்லா ஆசீர்வாதங்களும் இதுல தானே இருக்கு இல்லையா? ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, இப்ப நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா அநேக சோர்வுகளிலிருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்க. அவநம்பிக்கை, அன்பிலீஃப், இந்த காரியம் தீமையா போயிருமோ, இந்த பையன் இப்படி தவறா போயிருவேனோ, அந்த எண்ணங்கள்லாம் மாறிட்டு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் அவருக்காக இப்ப ஜெபிச்சிருப்பீங்க. அவர் கண்டிப்பா விடுதலை பெறுவார், உங்களோட நல்ல ஐக்கியத்துல வருவார். காரணம் நீங்க நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப துவங்கிட்டீங்க. ரெண்டாவது என்ன செய்றீங்கன்னா விசுவாசத்துல கிரியை செய்றீங்க. போட்டோவை பார்த்து பேசுறீங்க, அவனை கூப்பிட்டு சொல்றீங்க, நீ நல்லாதாப்பா இருப்பா. என்னம்மா இப்படி சொல்றீங்க, என்ன இவ்வளவு நாள் இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, ஆண்டவர் உன்னை நல்லாதான் வைப்பாருடா. ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு ஸ்பார்க் வந்துடும் அவனுக்கு. எப்பா, நம்ம அம்மா இப்படிதான் நம்புறாங்களே, கண்டிப்பா சேஞ்சஸ் வரும். அந்த எண்ணத்துக்குள்ள எல்லாரும் வந்திருப்பீங்க. வராதவர்களை வந்து விடுங்கள், சந்தேகப்படாதீங்க. நம்முடைய சந்ததி நல்லாதான் இருப்பாங்க. ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க, விழுந்து போக மாட்டார்கள் என்று விசுவாசிங்க. இந்த எழும்பி கட்டும் பொழுது, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்கள் பெருகும் போது, பக்தி விருத்தி அடையும் பொழுது இப்படித்தான் நீங்க பேசுவீர்கள், இப்படித்தான் பேச வேண்டும். அந்த சிந்தையை எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம், கரெக்ட் பண்ணிட்டே போயிருப்போம். கடைசி கொஸ்டின் போயிடலாம். நம்முடைய மறுபடி பிறந்த ஆவியிலே என்ன சிந்தை உள்ளது? வெரி குட். சொல்லாதவங்க சொன்னா நல்லா இருக்கும். இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் ஒருவேளை ஸ்கிரீன்ல முகத்தை எஸ் 113வது பக்கத்துல மிடில் பகுதியில எங்கள் மறுபடி பிறந்த ஆவியில் வெளிப்படும் ஞானம் கிறிஸ்துவின் சிந்தை வழி. வெரி குட், எக்ஸாக்ட்லி ரைட். அத 116வது பக்கத்துல இருக்கு பாருங்க, மிடில் பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன். கேள்வி என்னவென்றால், நம்முடைய மறுபடி பிறந்த ஆவியில என்ன சிந்தை உள்ளது? வெளிப்பாட்டின் அறிவு உள்ளிருந்து வெளியாக வருவது, வெளியிலிருந்து உள்ளே போவதல்ல. நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டு இருக்கலாம், படித்து கொண்டு இருக்கலாம். கிரேக்க பாஷையில் உள்ளவைகள் ஒத்த வாக்கிய அகராதியில் உள்ளது மற்றும் யாரோ ஒருவர் சொன்ன அவர் கருத்துக்களின் வார்த்தையை கேட்டோ படித்து கொண்டோ இருக்கலாம். திடீரென்று கிறிஸ்துவின் சிந்தையை உடைய உங்கள் மறுபடி பிறந்த ஆவியிலிருந்து சத்தியமாகிய ஒன்று உங்களுக்கு உள்ளே இழுக்கப்படுகிறது. உள்ளே இழுக்கப்படுவதை பார்த்து நீங்கள் ஆம், இதுதான் உண்மை, இது உனக்குரியது, இது எனக்குரியது என கூச்சல் இடுவீர்கள். அதுதான் வெளிப்பாட்டின் அறிவு. நம்முடைய மறுபடி பிறந்த சிந்தையில என்ன சிந்தை உள்ளதுன்னா கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும்? எதை நம்பும்? வார்த்தையை நம்பும். வார்த்தையை நம்பும். வேற எதை நம்பும்? யோசிங்க, யோசிச்சாலே போதும். எதை நம்பும்? காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எதை நம்பும்? பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று நம்பும். கல்லறை தோட்டத்துக்கு போனா உயிரோடு எழுப்புகிற வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்று நம்பும். சத்துருக்கள் சூழும் பொழுது என்னை யாரும் தொட முடியாது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ரைட்? 3 சொன்ன பாருங்க. பற்றாக்குறையை
தீர்த்து வைக்க நேரம் வந்துட்டு இங்கிருந்து சிந்திக்குது. கிறிஸ்துவின் சிந்தை. மொத்தத்துல சொல்ல போனா எல்லா பிரச்சனையும் தீர்வு எனக்கிட்ட இருக்கிறது என்பது கிறிஸ்துவின் சிந்தை. அந்த தீர்வு எப்படித்தான் இருக்கும்? சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும். அந்த தீர்வு எப்பொழுது வரும்? உடனே வரும். ரைட்? நான் என்ன சொல்றேன், எல்லாருமே 50+ இருக்கிறீங்க, 60+ இருக்கிறீங்க. இந்த சிந்தைக்குள்ள வந்துருவோம். சூப்பர் நேச்சுரலா தான் இந்த பிரச்சனை தீரும். அப்ப சூப்பர் நேச்சுரலா தான் இந்த பிரச்சனை தேவன் தீர்த்து வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அதான் உதாரணமா இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையை சூப்பர் நேச்சுரலா தீரும் என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்தாதான் நீங்க தைரியமா பிளஸ் பண்ணீங்க. டேய் தைரியமா போடா, நீ சென்டர் வாங்குற, நீ தான் ஸ்கூல் டாப்பர். இத ஸ்கூல் டாப்பர்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும்? தலையாக வாழாமல் தலையாக இருப்பார். தலையாக இருப்பார். ஓகே என்ன ஒண்ணு கரெக்ட் தான். வேற என்ன வசனம் ஞாபகம் வரும்? உங்க பிள்ளைய நீங்க இப்ப எக்ஸாம் போகும்போது பிளஸ் பண்றீங்க, போன்லயோ நேர்லயோ, நீ தான் இந்த எக்ஸாம்ல டாப் ரேங்கரா இருப்பான்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வசனம் ஞாபகம் வரணும்? தேவனே ஞானமா. அந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. பாருடா, you are not going to use human wisdom. God has become your wisdom. God made Jesus your wisdom. அப்படி சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. ரைட்? உங்க பிள்ளை ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறான், வழக்கு நடக்குன்னு வைங்களேன். எப்பா, அவர்களுக்கு காட் ஸ்ட்ரென்த் கிடையாதுப்பா, நமக்கு காட் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது எந்த ஸ்ட்ரென்த் தெரியுமா? எடுத்து வாசி. 1 Corinthians 1st chapter verse 31. God made Jesus your divine wisdom. கர்த்தர் இயேசுவே நமக்கு தேவ பலன் ஆயிட்டாருடா. எப்படி நீ இதுல தோற்று போவா? நீதான் தப்பு பண்ணிருப்பா. சரியா? நான் அப்படிதான் பிளஸ் பண்றேன். யாராவது சொல்றாங்க, பிரதர் எங்களுக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் பிரதர், அப்படி சொன்ன உடனே யாரு தப்பு அதெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம சொன்னபடிதான் குற்றவாளியை தப்புவிக்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீர்கள். தைரியமா சொல்லுங்க, பிரதர் இன்னைக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வரும். பிசாசு என்ன சொல்லுவான்? தீர்ப்பு அப்பதே எழுதியாச்சு, மாறாது. நான் சொன்னபடிதான் ஆகும். தைரியமா நீங்க தைரியமாக பேசுங்கள். ஏனென்றால் தேவனுடைய புஸ்தகத்துல இருக்கிற மகத்துவங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்று தந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நீங்க நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி சிஸ்டர்? ஓகே, தண்ணி வேணா நீங்க எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? ஆமா, அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இந்த சென்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? பிரதர் ஜெபம் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களே பேசிடுவீங்க, சரிங்களா? இது சாதாரண காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். மிக சாதாரணமான காரியம். ஒரு முறை ராம்பாபு மீட்டிங்ல இருக்கும்போது ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவர் ரொம்ப லேட்டா வந்தாரு பாருங்க. மேடையில வந்தவொடனே சொன்னாரு, நான் லேட்டா வந்துறேன்னு நினைப்பீங்க. ஆனா நான் உள்ள வரும்பொழுதே உங்களுக்கு சிலருக்கு வியாதி நீங்கிட்டு கட்டி மறைஞ்சிட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப த்ரில்லாவே இல்லை, எக்ஸைட்டடா இல்லை. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. காட்ஸ் கிரேஸ், நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டேன். நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு சிலர் வந்து விட்டீங்க. இது ஒரு சப்ப மேட்ரு. தண்ணீர்ல பவர் டவுன்லோட் பண்றது சாதாரண காரியம், சரிங்களா? ஆமா, ஏனென்றால் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் மாத்திரமல்ல, இயேசு கிட்ட கேட்ட சொல்லுவாரு, காலத்தை பார்த்தால் கல்லறை தோட்டத்தையே நீங்க காலி செய்கிறவர்கள். ஆமா, தலைப்பு எனக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு பாருங்க. அடுத்த தலைப்பு, காலத்தை பார்த்தால் கல்லறையே காலி செய்கிற நீங்கள். ஒரு தலைப்பு வந்தவுடனே உள்ள பைபிள்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துரும் பாருங்க. வேதத்துல பழைய ஏற்பாடுலயும் கல்லறை தோட்டம் காலியா இருக்கு, புதிய ஏற்பாடுலயும் கல்லறை தோட்டம் காலியா இருக்கு. யாரு சொல்ல போறீங்க? லிதியா சிஸ்டர் நீங்க இது பண்ணல. வெரி குட். நமக்கு அது போதும். பைபிள்ல இல்லாத நம்ம பேச மாட்டோம். எழுந்திருக்கு. புதிய ஏற்பாட்டுல
உயிர்த்தெழுந்த போது எல்லா கல்லறைகளும் உயிர் தெழுந்த போதில்ல, அவர் தன்னுடைய ஆவியை தன்னுடைய பிதாவிடத்தில் பிதாவை என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது அநேக பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் எருசலேம், இந்த 2 போதும் நமக்கு. நடக்குதோ நடக்கலையோ பைபிள்ல இருந்தா நம்ம பேசுவோம். சரிங்களா? சோ இது எதுக்கு சொன்னோம்? நீங்களே தண்ணீர்ல சொல்றேன், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு லேசா சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, பிசாசு இது பண்ணுவோம், அதாயிருமோ இதாயிருமோ, நீங்க என்ன செய்யுங்க? விரட்டுங்க, போயிடுவான். போகலன்னு வைங்களா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அந்த வீட்டுல அந்த ஹோட்டல்ல 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துங்க, பேசுங்க, இயேசு நாமத்தினால இதுல மரித்தோரே உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது. நான் இதை குடிக்கும் பொழுது என்னுடைய இந்த இது இது ஜலதோஷம் என்னை விட்டு நீங்குகிறதுன்னு சொல்லிட்டு குடிச்சிருங்க. அது என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒண்ணு செஞ்ச உடனே மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிடுது. இதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன? பைபிள்ல பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இருக்கு. ஏதோ ஒரு விசுவாச கிரியை, வஸ்திரத்தை தொட்டா சுகமாகுது, தண்ணீர்ல 7 நேரம் குளிச்சா குஷ்டரோகம் போயிருது, சீலோவான் குளத்துல முகத்தை கழுவுனா கண்ணு திறந்துருது. வெரி குட். இப்போ அப்படி தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். யார் யாரெல்லாம் தண்ணீரை கையில எடுத்திருக்காங்களோ, எதிர்காலத்துல எடுக்கிறவங்களும் சரி, அந்த தண்ணீருக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் இந்த தண்ணீரை எதெல்லாம் பயன்படுத்துறார்களோ அத்தனையிலும் ஒரு அற்புத விடுதலை உண்டாகட்டும், அத்தனையிலும் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும், அத்தனையிலும் ஒரு அற்புத செழிப்பு உண்டாகட்டும். தேவரே, நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி. நாங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடத்தை பிராக்டிஸ் பண்ண தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.